நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூச்சும் விட முடியல. அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க. சரி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வரவான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு வீணா அவரு? சந்துவோட ஒய்ஃப் தானே? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரியா? அது வரைக்கும் நான் இல்ல, நான் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன். தம்பி கொஞ்சம் வாயே, ஒரு விஷயம் பேசணும். அவங்க பறவை காய்ச்சல் தான் சொல்றாங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். பக்கத்தூர்ல பறவை காய்ச்சலால 78 வயசு ஆள் ஒருத்தர் இறந்துட்டாராம். அதனால சீக்கிரமா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கிருந்து கிளம்பு. ஒன்றும் பண்ண முடியல. சந்து நம்மளை விட்டு போயிட்டான். வாங்க. என்னாச்சு? அவன் நம்மளை விட்டு போயிட்டான். என்ன? சந்து நம்மளை விட்டு போயிட்டான். சந்து, நான் போய் அவனை பார்க்கணும். இல்ல, நான் பார்க்கணும். நான் போறேன். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு. பிரசிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல சந்து பறவை காய்ச்சல்னால மரணம் அடைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஊரை சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு. H5N1 பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய் நாயே, டேய் விடுடா சொல்றல. டேய் நாயே, இவன் இல்லாததால அவனுக்கு சொல்லி அவனை கொன்னுட்டியா? டேய் சோமா, அவனை பார்த்தே ஆகணும். விடுடா. எனக்கு அவனை பார்க்கணும். சந்து சந்து சோமா, விடு விடு. சோமா வாடா, இங்க இருந்து போயிடலாம்டா. டேய் வாடா. ஓகே, அவனை பார்க்கணும். போடா. என்ன உள்ள போக விடுங்க. அவனை பார்த்தே ஆகணும். போடா போடா முதல்ல இருந்து. அண்ணா எனக்கு ஒரு தடவை அவனை பார்க்கணும்னா. போட சொல்றல. என்ன விடுங்க. வா. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம ஏன்டா இதை பண்ண போறோம்? சரி, அவங்கள விடுறா. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்றாங்களேடா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னாச்சு? யாரோ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. எந்த பரதேசி போய் பண்ண வேலைடா அது? வாத்து தான் நல்லா இருக்குன்னு சொன்னல, எடுத்து ஊரா போட்டு வை. அடுத்த வருஷம் விக்கலாம். ஏடா மலக்கச்சில நாயே. டேய் உனக்கு தான தெரியும். வேண்டாம். என்ன பண்ற? கொல்லுடா. விடுடா. விடியா. ஆமா, விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை.
சோமா, அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம். போனா அவனுங்க ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவானுங்க. சோமா, நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு. அவனுக்கு ஜுரம் வரும்போது அவனை ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்டில் உட்கார வச்சிருக்கான். ஏன் சார், இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நான் அவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு தான் சொன்னேன். வா போலாம். டேய், என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ? சார், என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார். வாடா. ம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தாம்மா சொல்லுவேன். அன்னைக்கே நினைச்சானா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். என்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் உசுறு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழே தான் கேஸ் எடுத்திருக்கேன். உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்றதுக்காக ஒருத்தரை ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டுற முடியுமா சார்? அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல, சந்துவோட வீட்டுல இருந்தா கொடுத்துருக்காங்க. அந்த வைரலான வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல? அந்த வைரலான வீடியோல சந்து மட்டும் இல்ல, சோமனன் தான் வாத்துக்கறியை சாப்பிட்றான். காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. நீ இப்ப போலாம். இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா இரு சோமா. போதும் போதும். நீ சாப்பிட்டியா? பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிடல. தயவு செஞ்சு இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கலன்னா தூக்கம் வராது. நீ வருத்தப்படாத. இவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனார். 8 வருஷம் கழித்து திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு. 5 வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது. 9 வயசு இருக்கும்போது என் புள்ள தினமும் போயிட்டு இருந்தது. அவனோட ஸ்கூலுக்கு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான். அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு. அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் என் புள்ள இந்த மாதிரி